வணக்கம். நான் டாக்டர் கௌஷிக், நுரையீரல் மருத்துவர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். இந்த வீடியோவில் ஆஸ்துமாக்கான ட்ரீட்மெண்ட், அதாவது நெபுலைசர், இன்ஹேலர் ரெண்டுமே எடுக்கிறதுல என்ன வித்தியாசம், என்னெல்லாம் ப்ளஸ், என்னெல்லாம் மைனஸ், எதுக்கு எது யூஸ் பண்ணுங்கிறது வாங்க தெளிவாக பார்க்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட காமனாக கேட்குற கேள்வி என்னென்னா, டாக்டர் நெபுலைசர் ரொம்ப பவர்ஃபுல்லாக, இதில் எடுத்தால் சீக்கிரமாக மருந்து டெலிவர் ஆகுமா, இல்லை இன்ஹேலர் எடுத்தால் நான் லைஃப் லாங் இதுக்கு அடிக்ட் ஆகனா, இந்த மாதிரி காமன் கொஸ்டின்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. இன்ஹேலர்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு. இன்ஹேலர்ல நம்ம காமனாக யூஸ் பண்றது ட்ரை பவுடர் இன்ஹேலர், அதாவது கேப்சூலோட இருக்கிறது. இது நிறைய பேர் எப்படி தப்பா யூஸ் பண்ணுவாங்கன்னா, டைரக்டா டேப்லெட்னு நினைச்சு உள்ளேயே போட்டுருவாங்க வாயில. பட் இதுக்கான யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைஸ் இருக்கும். அதுல டிவைஸ்ல இந்த இதை உடைச்சு கேப்சூலை உடைச்சிட்டு அதை இன்ஹேல் பண்ணி சுவாசிக்கும் போது இந்த சுவாச சுருக்கத்தை குறைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த இன்ஹேலர் யூஸ் பண்றோம். அது வந்து நம்ம ட்ரை பவுடர் இன்ஹேலர்னு சொல்றோம். அதே மீட்டர் டோஸ் இன்ஹேலர், அதுல நம்பர்ஸ் எழுதியிருக்கும். நீங்க இன்ஹேலர் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ட்ரக் டெலிவரி ஆகி டைரக்டா நுரையீரல் சுவாசக்குழா வரைக்கும் இழுக்கிறதுக்கான தேவை இருக்கப்படும். பட் இன்னொரு விதமான யூசேஜ், நிறைய பேர்னால இந்த ஹேண்ட் மவுத் கோஆர்டினேஷன் இல்லாதவங்களுக்கு இந்த இன்ஹேலர் ஒரு ஸ்பேஸர், அதாவது ஒரு குடுவையோட கொடுத்து ஈஸியா பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்றப்போ ட்ரக் இன்னும் பெட்டரா டெலிவர் ஆகும். இன்னும் சில அட்வான்ஸ்ட் மிஷின்ஸ் வந்திருக்கு, அதுனா சிங்க்ரோ பிரெத்ன்னு சொல்றோம். இதுல என்ன ஆகும்னா, நம்ம பிரெத் ஆக்சென்சுவேட்டட், அதாவது நீங்க மூச்சு இழுக்கும் போதே ட்ரக் டெலிவரி ஆட்டோமேட்டிக்கா உங்க நுரையீரல் வரைக்கும் போயிடும். ஸோ இதுக்கான மெயின் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹேலரோட டெலிவரி அண்ட் இன்ஹேலரோட டெக்னிக். நம்ம யங் பீப்புளுக்கு இந்த ட்ரை பவுடர் இன்ஹேலர் கொடுப்போம், ஏன்னா அவங்களால ப்ரீதிங் இன் கெப்பாசிட்டி நல்லாவே இருக்கும். பட் ஆஸ் தே ஏஜ் ஓல்டு பீப்புள், ஒரு ஹேண்ட் மவுத் கோஆர்டினேஷன் இல்லாதவங்களுக்கு இந்த பிரெத் ஆக்சென்சுவேட்டட் டிவைசஸ் ஆர் இன்ஹேலர் வித் ஸ்பேசர் நாங்கள் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுறோம். அப்போ டாக்டர் இன்ஹேலர் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டீங்க, நெபுலைசர் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு அக்யூட் கண்டிஷன். பேஷண்ட்னால சுத்தம் மூச்சே இழுக்க முடியல, அவங்களால இன்ஹேலே பண்ண முடியலங்கிறப்ப தான் நம்ம இந்த நெபுலைசர் ப்ரிஃபர் பண்ணுவோம். இது வந்து மோஸ்ட்லி எல்டர்லி, அபவ் 80, அவங்களுக்கு இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியே இல்லாதவங்க, அதாவது சிவியர் பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன், சிவியர் மூச்சு திணறலோட வர்றவங்க நல்லா இன்ஹேல் பண்றதுக்கு ஈஸியா இந்த நெபுலைசர் யூஸ் பண்றோம். அதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் நெபுலைசர் இருக்கு. ஒரு ஜெட் நெபுலைசர், ஒரு அல்ட்ராசானிக் வேவ்ஸ்னால வர நெபுலைசர், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெபுலைசர் ட்ரக் டெபாசிஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ ரீசெண்டாக போர்ட்டபிள் நெபுலைசர்ஸ், அதாவது நீங்கள் எங்கே வேணால் தூக்கிட்டு போகிற நெபுலைசர்ஸ் கூட வந்துருச்சு. இதில் ட்ரக் டெலிவரி ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அண்ட் சில்ட்ரன், ஆஸ் யூ நோ, சில்ட்ரனால சரியா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ண முடியாது. யங் சில்ட்ரன் பிலோ பீடியாட்ரிக் அபவ் பிலோ 3 years ஆஃப் ஏஜ், அவங்களுக்குலாம் வந்து நெபுலைசர் தான் நாங்கள் ரொம்பவே காமனாக ப்ரிஃபர் பண்ணுவோம். ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரக் டெலிவரியோட மோடு தான் டிஃப்ரெண்ட்டே தவிர்த்து ட்ரக்ஸ் ஆர் த சேம். த வே ஆஃப் இன்ஹலேஷன் அக்கார்டிங் டு த பேஷண்ட் நாங்கள் டெய்லர்மேட் பண்ணி அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம். இதில் சில தவறான கருத்துக்களும் இருக்குது. டாக்டர் நான் இன்ஹேலர் லைஃப் லாங் யூஸ் பண்ணோம்னா கிடையாது. ஒரு இன்ஹேலர் டோசேஜ் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெகுலர் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் ஸ்டெப் டவுன் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் எடுத்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி டாக்டர் நெபுலைசர் தான் ஸ்ட்ராங்கானா அதுவும் முற்றிலும் தவறு. இது வந்து the same drug which is been deposited in a better way and easily. It is a preference or method of convenience, but nothing to discriminate between both. Finally, inhaler better, nebulizer better ஆனா உங்க ஹெல்த் தான் எங்களுக்கு அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். மற்றவங்களை கேட்கறத விட உங்க டாக்டர் கிட்ட கேட்டு உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ, உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்றது இட் இஸ் ஹைலி அட்வைசபிள். இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கன்னா கைண்ட்லி விசிட் யுவர் நியர்பை பல்மனாலஜிஸ்ட்.